இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்துல பார்க்கும்பொழுது, மனுஷரா இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும் பார்க்கும்பொழுது, பல விதத்துல பல வியாதிகள், இந்த காலகட்டத்துல பார்க்கும்பொழுது சொல்ல முடியாத வியாதிகள், இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத பெயர்கள் எல்லாம் அந்த வியாதிகளுக்கு காணப்படுகிறது. அதுபோல மனுஷருக்கு எல்லாருக்குமே வியாதின்றது வருகிறது. சின்ன குழந்தை தொடங்கி பெரியவங்க வரைக்கும், வயதானவங்க வரைக்கும் வியாதின்றது இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாருக்கெல்லாம் மாம்சம்ன்றது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வியாதின்றது வரும்னிட்டு. ஆனா வியாதின்னுட்டு வரும்பொழுது எப்படி தெரியுங்களா வருது? சில வியாதிகள் சாப்பிடக்கூடாத ஆகாரத்தை அவர்கள் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வியாதி வருகிறது. சில வியாதிகள் இயற்கையாவே அவங்களுக்கு வியாதிகள் வருகிறது. சில வியாதிகள் அவர்களுடைய பாவத்து நிமித்தம் வருகிறது. அப்போ வியாதியில வந்துட்டு பல விதங்கள் காணப்படுகிறது. அப்போ நம்ம பாவத்து நிமித்தம் நமக்கு வியாதி வருதுங்களா? அப்போ நம்ம அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பும் பொழுது அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி சுகப்படுத்துறார். சில சமயத்துல சாப்பாட்டின் மூலியமா வருகிறது வியாதிகள். அந்த வியாதி வரும்பொழுது நம்ம தவிர்க்க வேண்டிய ஆகாரத்தை எது நம்மளுடைய உடலுக்கு ஒத்து போகலையோ அந்த ஆகாரத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது அந்த வியாதியிலேருந்து குணமடைகிறாங்க. சில சமயத்துல இயற்கையா வருகிறது. அப்போ டாக்டர்ஸுங்க மாத்திரை மருந்து அது போல கொடுக்கும் பொழுது நமக்கு உடனே என்ன ஆகுறது? குணமடைகிறது. அப்போ இயற்கையா மனுஷர்களுக்கு வியாதின்றது வருகிறது. ஒரு சிலருங்க வியாதி வரும்பொழுது இதுவே வாழ்க்கையில நமக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதியான்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு வியாதி கூட அவங்க அதிகமா பயப்படுறதுனால பெரிய வியாதிக்குள்ளாக போயிடுறாங்க. ஒரு சில சமயத்துல பார்க்கும்பொழுது எப்படியாப்பட்ட பெரிய வியாதியா இருந்தாலும் அவங்க மனுஷங்க நல்ல தைரியத்தை இருதயத்துல வைத்துக் கொள்ளும் பொழுது எப்படியாப்பட்ட வியாதிகளோ அவங்களுக்கு குணமடைஞ்சு விடுகிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு சூழ்நிலைமை இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பாருங்க, இந்த பூமியில அவர் சுற்றி திரியும் பொழுது எல்லா இடத்துலயும் அவர் நன்மை செய்கிறவரா மட்டுமே சுற்றி திரிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நன்மை செய்கிற அந்த தேவன் வியாதிப்பட்டவங்கள பார்த்துட்டு மனம் இறங்காம போயிட்டாருங்களா? அவர் மனதுருக்கம் உள்ள தேவருங்களாம். அப்போ மனுஷங்களை பார்த்து அவர் மனதுருகி அவங்க குணமாக்குனாருங்களாம். பேதுருவின் மாமி கடும் ஜுரத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு நிற்கிறதான நேரத்துல சிஷ்யங்க சொல்றாங்க, இவங்க பேதுருவின் மாமிக்கு ஜுரமா இருக்காங்கன்னுட்டு. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய கரத்தை பிடித்து தூக்குன உடனே அவங்களுடைய வியாதி குணம் அடைஞ்சு உடனே அவங்களுக்கு காணப்படுகிற ஜுரம் நீங்கி அவங்க சுகம் அடைஞ்சு அவங்க இயேசுவுக்கு பணிவிட செய்தாங்களாம். அப்ப அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க ஒரு வேளை கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்க படுக்கையில இருக்கிறீங்களா, உங்க வியாதியில இருக்கிறீங்களா, இந்த நேரத்துல நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குணமாக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்க சரீரத்துல பலவீனமா, இல்ல மாம்சத்துல பலவீனமா, ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க பலவீனம் பட்டிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர் நீங்க தான், நீங்க என்ன குணமாக்குங்கன்ட்டு. அவரால் குணமாக்க கூடாதபடிக்கு ஒரு வியாதியும் கிடையாது. ஒரு சில சமயத்துல நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போனாதான் குணமாக்கப்படும். ஆனா ஒரு சில சமயத்துல டாக்டருங்க கிட்ட போகினா கூட குணமாக்க முடியாது. அப்போ நீங்க தேவனுடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே என்ன நீங்க குணமாக்குங்க, என்னுடைய வியாதியை என் படுக்கையை விட்டு என்னை விட்டு நீக்கும்படியா நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்களை குணமாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சங்கீதத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பார்த்தீங்களா? கர்த்தர் உங்க படுக்கையில நீங்க வியாதியா கிடக்குறீங்களா? ஒரு சகோதரி, எங்க சபையை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க படுக்கையில வியாதியா இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க, சிறு வயது தொடங்கி அவங்களுக்கு ஹார்ட்ல சில பிரச்சனைங்க இருந்துச்சுங்களாம். ஆனாக்கா அந்த சகோதரி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எங்களால முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனாங்க, பல இடத்துல போனாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியான விதத்துல குணம் அடைஞ்ச மாதிரி அவங்க தெரியல. அப்ப தேவனுடைய பாதத்துல ஊழியக்காரர்கிட்ட அவங்க ஜெபிக்க வந்தாங்க. ஊழியக்காரர்கிட்ட சொல்லி ஜெபிச்ச மாத்திரத்துல போய் மறுபடியும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு இருதயத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையே, நீங்க குணம் அடைஞ்சிருக்கிறீங்களே, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களேன்னுட்டு டாக்டருங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக அவங்க கர்த்தர் அவங்கள குணமாக்குனாங்களாம். அப்ப பார்த்தீங்களா? அப்ப எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் நம்ம அந்த வியாதியின் மேல அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்குகிற வைத்தியர், என்னை நீங்க குணமாக்குங்கன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கேட்கும்பொழுது கர்த்தர் நம்ம வியாதியை நம்ம விட்டு நீக்கி நம்மளை சுகப்படுத்துவார்.
உங்களுக்காக ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய வியாபாரி இருந்தாருங்களாம். அந்த வியாபாரி வந்துட்டு நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அவரு, பேரும், புகழும், அந்தஸ்தோட, நல்ல ஆஸ்தியோட, பெரிய சீமானா அவர் வாழ்ந்துட்டு இருந்தாருங்களாம். வாழ்ந்து நிற்கிற காலத்துல சடனா ஒரு நாள்ல அவர் வியாதிப்பட்டாருங்களாம். வியாதிப்பட்டதுமே பேர் புகழ் பெற்றிருந்த அவர பார்க்க அநேக ஜனங்க வந்தாங்களாம். அநேக ஜனங்க வந்து அவர பார்த்துட்டு, "எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க யாருமே வந்து இந்த சகோதரன பார்க்கவும் இல்லையா, அவங்கள விசாரிக்கவும் இல்லையா, அவங்கள கேட்கவும் இல்லையா, "நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு குணம் அடைஞ்சுச்சா? இல்ல அப்படியே இருக்கிறீங்களா?" அப்படின்ட்டு எதுவுமே கேட்கலீங்களாம். ஆனா அவங்க வீட்டு அயலகத்த இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரு வந்து ஏழப்பட்டவராம். ஆனா அவரு அனுதினமும் ஆகாரத்த கொண்டு வந்து இந்த சகோதரனுக்கு குடுத்துட்டு, இவரு நலம் விசாரிப்பாராம். "எப்படி இருக்கிறீங்க பிரதர்? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ உங்க உடம்பு பரவாயில்லைங்களா? முன்னத்தோட பரவாயில்லைங்களா? நாங்க இயேசுகிட்ட ஜெபம் பண்றோம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள குணமாக்குவார். நீங்க இயேசு மேல நம்பிக்கையா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைங்கள தேவன பற்றி சொல்லி, தேவனுடைய வார்த்தைய பற்றி சொல்லிட்டு, அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு அந்த சகோதரன் போயிடுவாருங்களாம். அதற்கு பிறகு இந்த சகோதரன் தேவனுடைய வார்த்தை கேட்க கேட்க, அவங்க சொல்றதான அந்த உற்சாகத்தின் வார்த்தைகள கேட்க கேட்க, அந்த பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்துல அவங்க குடுக்குற அந்த ஆகாரத்தெல்லாம் அவர் சாப்பிட சாப்பிட அவருக்குள்ளாக புதிய பலன் வந்துச்சுங்களாம். ஒரு புதிய உற்சாகம் வந்துச்சுங்களாம். அவர் குணம் அடைஞ்சு அவர் ஆரோக்கியத்த பெற்றாங்களாம். அப்பதான் அவர் உணர்ந்தாருங்களாம். நம்ம ஏழை எளியோர் ஜனங்கள நம்ம அந்த அளவுக்கு ஒரு இயற்கையா நம்ம பார்க்கணும், அவங்க கவனிக்கணும், அவங்கள பராமரிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாத போயிட்டோம். ஆனா நம்மளுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி, நம்ம நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் இருக்கிறதுனால அந்த காரியத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஜனங்கலாம் வந்தாங்க, நம்மள பார்த்தாங்க, ஆனா போயிட்டே இருந்தாங்க. நம்மள தொடர்ச்சியா நலம் விசாரிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா இந்த ஏழப்பட்ட மனுஷன் நம்ம அயலகத்தார், அவர் எவ்வளோ ஒரு அன்பா கரிசனையா நம்மள விசாரிச்சுட்டு, நம்மளுக்கு ஆகாரத்த குடுத்துட்டு, நம்மள விசாரிச்சுட்டு போனாரு. அந்த விசாரிச்சிருந்து இயற்கையா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தயால குணம், அந்த நேசிக்கிற குணம், அந்த அன்பு காட்டுற குணம், அந்த ஆகாரத்த குடுக்கிறதான குணம், அதுக்கு பிறகு அவங்ககிட்ட அதிகமா அன்பு காட்டி நேசிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த அன்பு, அந்த பராமரிப்பு இது எல்லாமே அவர் வாழ்க்கைய மாற்றுச்சுங்களாம். அவருக்குள்ள இந்த வியாதியும் நீங்கி அவர் சுகம் அடைஞ்சாங்களாம். அன்றைய அவரு இயேசுவ விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். "இயேசுவே என்னை குணமாக்குகிற வைத்தியர் நீங்க தான். நான் படுக்கையின் மேல வியாதியா தான் கிடந்தேன். ஆனா என்ன நீங்க மனம் இறங்கி நீங்க சுகப்படுத்துனீங்களே, உம்முடைய பிள்ளைங்கள வைத்து என்ன நீங்க குணமாக்குனீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறேன்னு" சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த நாள்ல தேவனுக்கு நன்றி செலுத்துனாங்களாம். அப்போ இந்த வேலையில பாருங்க, நீங்க படுக்கையின் மேல வியாதியா இருக்கிறீங்களா? முடியாத ஒரு சூழ்நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க படுக்கைய மாறாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல டாக்டருங்க கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? என்ன டாக்டருங்களால குணமாக்க முடியுமான்ட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரு சில சமயத்துல டாக்டருங்கள வைத்து கூட கர்த்தர் குணமாக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு சில சமயத்துல உங்களுடைய விசுவாசமே உங்களுக்கு சுகத்தையும் கர்த்தர் ஆரோக்கியத்தையும் தர அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க இயேசுவை விசுவாசிங்க. எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் உங்களை குணமாக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில எத்தனை பிள்ளைங்க அப்பா வியாதியில மரணத்தோடு போராடி கொண்டு டாக்டருங்களால கைவிடப்பட்டு அப்பா நிலைமையில காணப்பட்டு அப்பா பல ரிப்போர்ட்டுங்க, நான் பிளட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துக்கிறேன், ஸ்கேன் பண்ணிட்டு வந்துக்கிறேன், எனக்கு என்ன டாக்டருங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பா எந்தெந்த விதத்தில் அவங்க யோசிச்சு வேதனைப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைங்களெல்லாம் கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தை சொல்லுகிறத, படுக்கையின் மேல வியாதியா கிடக்கிற மனுஷனை கர்த்தர் கண்டு அவன் படுக்கை முழுவதையும் கர்த்தர் நீங்க மாற்றி போட்டீங்க என்று இயேசுவின் நாமத்தினால் எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் என் தேவனாக்கிய கர்த்தர் நீர் அவங்கள குணமாக்கி நீங்க சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இறுதி அளவுல, மனது அளவுல, அப்பா சரீர அளவுல அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.